முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடி இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் ஆத்திய காணோம்? வருவாடி, வந்துருவா. ஒருவேளை ஒர்க் இருக்குமோ, இன்னும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வரலைன்னா ஃபோன் பண்ணலாம். சரிடி. ஆனால் அவளுக்கு இருக்குடி இன்னைக்கு கச்சேரி. ஒரு வார்த்தை சொன்னால அருண் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கானு. ஒருவேளை எங்கே சேர்த்து வச்சிருவியோன்னு அப்படி சொல்கிறாளே என்னவோ. ஏண்டி இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடி என்கிட்ட. அவள் சொல்லவே இல்லை, இதை மட்டும் மறைச்சிட்டா. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி நானும் சக்தியும் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். என்னடி சொல்கிற, நிஜமாவேவா? ஆமாண்டி, எங்கள் ஆஃபீஸில் தான் ஒருத்தி இருக்கா சொல்லலை, பிரீத்தியும் ரேஷ்மான்ட்டு. அவளுங்க ஆல்ரெடி எங்கள் பாஸை தாண்டி லவ் பண்ணிட்டு இருந்தா. அதில் ஒருத்தி அந்த பிரீத்தின்றவ. இப்போ என்னடானா இவங்க வந்தது இவங்க 2 பேரும் கரெக்ட் பண்ணிக்க போகிறாளுங்க. என்னடி சொல்கிற? ஏன் இப்படி பண்ணுதுங்க அந்த பொண்ணுங்க? ஆமாண்டி, அவளுங்க அப்படிதான். யார்கிட்ட அதிக காசு இருக்கோ அங்கே தான் போவாளுங்க. இவங்கெல்லாம் எதுக்கு தான் இன்னும் வாழ்றாளுங்கன்னே தெரில. சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லு. அதுதான் எங்கேயும் ஆர்த்தி தேவையில்லாமல் என் லைனில் வரா, ஒழுங்காக வந்து சொல்லுன்னு சக்திகிட்ட சொல்லியிருக்கா. அதுக்கு சக்தி இருந்துக்கிட்டு நான் தாண்டி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போகிறேன், என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை வந்துருக்கு 2 பேத்துக்கும். அப்புறம் சக்தி என்ன தான் பண்ணா? அப்புறம் என்ன, இவன் வந்து ஆர்த்தி என்னை கண்டிப்பாக அருண் கூட சேர்த்து வைப்பேன் இவன் சவால் விட்டா. அவள் கூட இருக்கிறவ பிரீத்தியை தான் நான் சேர்த்து வைப்பேன் அவள் சவால் விட்டா. இப்படி தான் முடிஞ்சுது. ஏண்டி அதுங்க பொண்ணுங்க தானா இல்லை வேறையவா? அதுங்க பணப்பேங்கடி. இன்னைக்கு இங்கே வந்துட்டியா? அத்தி வந்துட்டியாடி? இன்னைக்கு என்னடி ஆச்சு? ஏதோ 10 வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி பண்ற. அதுவா, அது இன்னைக்கு ஆர்த்தி நீ இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்துட்டேன்டி. எனக்கு என்னடியே ஆக போகுது. சரி சக்தி எங்க? அவன் தான் உன்னை கூட்டு வந்து விடுறான்னா. அதுவா, அவன் துர்காவை பார்க்க போயிருக்காண்டி. என்ன, அப்ப நீ தனியா தான் வந்தியா? இரு, அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு வச்சுக்கிற கச்சேரி. இருடி, நான் தனியாலாம் வரல. அப்புறம் எப்படிடி வந்த? நான் இருக்காத, ஒழுங்கா சொல்லு, யார் கூட வந்த? நான் அருண் சார் கூட வந்தேன். என்னடி சொல்ற? அப்படியா? அப்ப ஏதாச்சும் நடந்துச்சா? ஏண்டி நீ வேற? அவர் கார்ல வந்து இறங்கிட்ட, அவ்வளவுதான். யாத்தி என்ன அருண் கூடலாம் வந்திருக்க? என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி அருண்னு சொல்ற. எனக்கு அவர் சாரு. உனக்கு தானே சார், எனக்கு இல்லைல்ல. சரி, நீங்க இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி போ. இவ சொல்றத பார்த்தா அருணுக்கு இன்னும் இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ என்னடி சொல்ற? அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஈஸியா வேலை முடிஞ்சிடும். சக்சஸ்ஃபுல்லா முடியணும் எப்படியாச்சும். பாரு, சக்தி கூட துர்காவை தேடி ஓடி போயிட்டான். ஆனா அவன் போனதும் பரவாயில்லதான். ஆமா, அதனால தான் அருணும் அத்தியும் கொஞ்சம் பேசிக்கிற டைம் கிடைச்சி வந்திருக்காங்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் மொதல் வேலையை அருண் சார்ட்ட பேச போறேன்டி. என்னடி பேச போற? ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாமே பேசி. ஆமாண்டி, அதுவும் நல்ல ஐடியா தான், பேசி பாரு. நல்ல வேலை, எப்படியோ வாட்ச்மேன் இன்னைக்கு இல்லை. எங்கே போயிட்டா அவ? துர்கா வேணா ஆளை காணோம். ஃபோன் பண்ணலாமா? ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி மாட்டிக்கிட்டானா? அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சும் பண்ணலாமா? ஐ, துர்கா வந்துட்டா. துர்கா, அட துர்கா, இங்க பாருடி. துர்கா. யார் அது என் பேரை சொல்லி கூப்பிடுறது? ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தான்? ஐயோ, யாராச்சும் பார்த்துட்டாங்களா? துர்கா, உன்கிட்ட தாண்டி. சக்தி, இங்க எதுக்கு வந்த? நீ போ. என்ன கேட்கல? அட இவன் வேற. சக்தி, இங்கிருந்து போடா, போ. என்னடி சொல்ற? எனக்கு புரியல. டேய், நீ அங்கே இரு, நானே வரேன். என்னவ என்னதான் சொன்னா? அவ பாட்டுக்கு போயிட்டா. ஐயோ, ஒருவேளை என்னை பார்த்து உள்ள ஓடிட்டாலோ? அப்ப என்ன வரமாட்டாளா? ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ? ஐயோ, அவசரப்பட்டுட்டனோ. துர்கா வந்துட்டியா? டேய், எதுக்குடா இங்க வந்த? உன்னை பார்க்கதான். நீ எப்படி ஃபோன் பண்ணல? அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே? ஓ, அப்ப நான் ஃபோன் பண்ணேன்னு எதிர்பார்த்திருக்க. இல்ல, ஐயோ இல்லடா, நீ எப்படி ஃபோன் பண்ணுவியே, அதான் என்ன வந்திருக்கன்னு கேட்டேன். சரி, எதுக்கு இப்ப நீ இவ்ளோ பதட்டமா இருக்க? பின்ன எங்க அம்மாவோ இல்ல விக்கிய பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஏன்டி இப்படி பயப்படுற? உனக்கு என்ன, நீ பாத்துட்டு போயிருவ, அதுக்கப்புறம் எங்க வீட்ல என்ன வெளில விடுறதே கஷ்டமா.
இன்னும் வந்துடு, 2 பேர் போயிடலாம். சிப்பா மூஞ்சி. ஏண்டி என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? சரி எதுக்கு இப்ப இங்க வந்த ஃபர்ஸ்ட் சொல்லு. இது என்ன கேள்வி? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் ஒடியான்ட்டேன். டேய் நீ கிளம்புடா, யாராச்சும் பாத்திர போறாங்க. சரி, எனக்கு என்ன சொல்ல போற? என்ன சொல்லணும்? அடிப்பாவி, எனக்கு யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன்னு சொன்னல, என்ன லவ் பண்றியா இல்லையா? அதுக்கு தான் 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இல்ல, ஒருவேளை அதுக்குள்ளே முடிவு எடுத்துட்டியோ என்னவோ தான். நான் சொல்லுவேன்டா, நான் சொல்லுவேன், எனக்கு டைம் வேணும். ஏய் ப்ளீஸ் டிபியே சொல்ல. என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் சொல்றேன், நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். சரி, ஒரே ஒரு ஹக் கூட. என்ன? நான் ஒரு லவ் பண்றேன்னு சொன்னா? லவ் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை தான். அதெல்லாம் லவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், நீ கிளம்புடா ஃபர்ஸ்ட். ஏன்டி இப்படி பண்ற? என்னை துரத்ததுலயே இருக்க. ஒன்று கொஞ்ச நேரம் பார்த்து நல்லா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். டேய் இங்கெல்லாம் பேச முடியாது. சரி, அட்லீஸ்ட் ஆஃபீஸ்க்காச்சும் வரியா? ஏதாச்சும் ஷூட் இருக்குன்னு சொல்லி வாயேன் ப்ளீஸ். சரிடா, சரி எப்படியாச்சும் நான் வர ட்ரை பண்றேன், நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். என்னை ஏமாத்த மாட்டல்ல? ஏமாத்த மாட்டே போ. ஏய் காயு, என்ன பண்றீங்க? டி விக்கி வந்துட்டான்டா, போடா ப்ளீஸ்டா போடா. சரி சரி, பயப்படாத, நான் போறேன். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நல்ல வேலை விக்கி பார்க்கல அவனை. டேய் யாரோ டெலிவரிக்கு வந்திருக்காங்கடா, மாத்தி வந்துட்டாங்களாம். அடிப்பாவி, என்னை பார்த்தா டெலிவரிக்கார மாதிரியா இருக்கு. ஏய் என்ன விளையாடுறியா? இந்த நேரத்துல எவன் வரான்? மணி 12 ஆச்சு. விக்கி யாரோ ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, மாத்தி வந்திருக்காங்க. ஒரு 2 வீடு தள்ளி தான், நான் சொல்லிட்டேன், அவங்க கிளம்பிட்டாங்க. சரியா இங்கே நிக்கிற, வா போலாம். சரிடா. டேய் கிளம்புடா. ஏய், நானே டெலிவரி பண்ற மாதிரியா இருக்கேன். டேய் அவசரத்துக்கு ஏதோ வந்துருச்சுடா, வேற என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி நீ கிளம்பு போ, அவன் பாத்திர போறான். சரி சரி, நாளைக்கு வரட்டுமா? நாளைக்கா? சரி எப்போ வருவ? நான் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வரேன். சரி பாய். ஏய் போகாதடி ப்ளீஸ். டேய் வெள்ளாடாம போடா இங்க இருந்து. ஏய் அங்கேயே என்ன நின்னுட்டு இருக்க, வா. இதோ வந்துட்டேன் விக்கி, இதோ வரேன். சரி சரி பை 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 பை, நான் கிளம்புறேன், நீ சேஃபா போ, போயிட்டு மெசேஜ் பண்ணு. எப்படியோ நாளைக்கு பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டா, அதுவே சந்தோஷம்தான். சரி போகலாம், டைம் ஆச்சு. என்ன ஆத்தி மட்டும் தனியா போறா? இதுதான் நல்ல சான்ஸ், அவளை கூப்பிட்டு கேட்போம். ஏ ஆத்தி. சொல்லு விக்ரம், என்னாச்சு? சரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், எதுக்கு அருணை விட்டு போனேன்னு. தயவு செஞ்சு இப்பயாச்சும் சொல்ல. அதான் சொன்னல, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால அவனை விட்டு போயிட்டானே. அதெல்லாம் ரீசன் இல்ல ஆத்தி, எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல நான் 3 பேரும் ஒண்ணா இருக்கோம். இங்க பாருடா விக்ரம், அத பத்தி பேசாத, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. சரிடி, முடிஞ்சதாவே இருக்கட்டும். உனக்கு இப்ப அருணை பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிக்கலடா. ஏ ஆத்தி உண்மையை சொல்லு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஆத்தி தானே அது, யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இப்ப நீ சொல்லுவியே சொல்ல மாட்டியாடி? ஆத்தி. வர்ஷா நீயா? விக்ரம் அப்புறமேட் பேசிக்கலாம், என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. சரி அப்புறம் பார்க்கலாம். யார் இது? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அதாண்டி என் ஃப்ரெண்டு விக்ரம். ஓ அவனா? அவனை தான் பிளாக் பண்ணிட்டமே. அவனும் அருணும் தாண்டி இங்க வந்திருக்கானுங்க. ஓ ஆமா, ஏன் என்கிட்ட சொல்ல? நீ சொல்லணும்னு தோணல. ஏய் கடுப்பேத்தாதடி. சரி சாரிடி. அம்மா எதுக்கு வந்திருக்க? அதுவா, நிக்கி இன்னைக்கு வரமாட்டாடி. என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு ஸ்டொமக் பெயின்டி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. அச்சோ, பேசாம நானும் லீவ் போட்டு அவங்க கூட இருந்திருக்கலாமோ? நானும் அதான் சொன்னேன், நானாச்சும் இருக்கட்டுமா. இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஏதோ ஃபைல் கொடுக்கணுமா, அதுக்கு தான் என்கிட்ட கொடுத்து விட்டா. ஓ அப்படியா? சரி அப்பனா இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போகணும்டி. சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி பாய் டி. பாய். ஐயோ நிக்கி வேற தனியா விட்டு வந்துட்டோமே, அவளுக்கு வேற ரொம்ப ஸ்டொமக் பெயின் வருமே. என்ன பண்ணலாம்? பேசாம லீவ் கேட்டு பார்க்கலாமா? இன்னும் ஒரு ½ டே வரைக்கும் இருந்துட்டு அப்புறமேட்டு போயிட வேண்டியதான். துர்கா துர்கா, உன்னை பார்க்கணும் போலயே இருக்கே, என்ன பண்ணலாம்? இல்லை
பிடிக்கலன்னு மட்டும் சொல்கிறேன், ஆனால் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்னை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. என்ன இவன் காலையிலே யோசனையா இருக்கான்? எப்படி இப்படி இருக்க மாட்டானே. ஓ, ஒரு நேற்று துர்காவை பார்க்க போனானே, ஏதோ நடந்திருக்குமோ? டேய் சக்தி, நீ எப்படி வந்த? ஆமா, என்ன காலையிலே யோசனையா இருக்க? அதுவா, நேற்று துர்காவை பார்க்க போனல்ல. ஆமா, என்ன லவ் சொல்லிட்டாளா? இல்லடி, எனக்கு டைம் வேணும்னு தான் சொல்லிட்டு இருக்கா. இல்லை, நேற்று பார்க்க போனேனா விக்கி வந்துட்டான். என்னை சீக்கிரமாக எவ்வளோ வேகமாக தெரியுமா துரத்தனா. என்னடா சொல்ற? அப்புறம் டி, அவ தப்பிக்கிறதுக்கு டெலிவரி பாய் வந்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டாடி. பாரு, நல்லாதான் மூளை வேலை செஞ்சிருக்குல்ல. ஆமாடி. நடத்துடா. எங்க நிக்கிய காணோம்? வந்துட்டாளா இல்லையா உன் ரூமுக்கு? அதெல்லாம் வந்துட்டான். இன்னைக்கு அவ வரலையாண்டா, ஸ்டமக் பெயினா. என்னடி சொல்ற? நல்ல வேலை அவ வீட்லயே இருக்கிறது தான் பரவாயில்ல. இங்க வந்தானா அவளால படுக்க கூட முடியாது. அதான் ஆஃப் டே லீவ் போட்டு போலாமான்னு இருக்கேன்டா. ஓ அப்படியா? அப்படின்னா நானும் வந்துருவேன். சரி, அப்படின்னா 2 பேரும் சீக்கிரமா ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். எங்க கிளம்புறீங்க 2 பேரும்? ப்ரோ, நீ எப்போ வந்த? 2 பேரும் கிளம்புறேன்னு சொன்னீங்களே, அப்பயே வந்துட்டேன். அதுவா, நிக்கிக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ, அதான் அவளை போய் பார்த்துக்கலான்ட்டு. என்னாச்சு அவளுக்கு? நேற்று நல்லா தானே இருந்தா. ஐயோ, இது எப்படி சொல்றது? நல்லா தான் ப்ரோ இருந்தான். என்னன்னு தெரியல, காலைல தான் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஓ அப்படியா? சரினா நான் போய் பாத்துக்கிறேன்ல. டெமிச்சோ, உனக்கு வேலை எதுவும் இல்லையா? என்னடா வேலை இருக்கு? இன்னைக்கு பெருசா எதுவும் இல்ல. உனக்கு ஏன் ப்ரோ கஷ்டம்? அவளை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்க போறா சொல்லு? ஆமா, கரெக்டா. சரி, போய் நீயே பாத்துக்கோ போ. அப்ப நானும் சக்தியும் ஆபீஸ்ல இருந்துக்கிறோம். ஆமாண்டா மச்சான், பாப்போம். இன்னைக்காச்சும் உன் வாயை திறந்து லவ்வ சொல்றியான்னு பாப்போம். இன்னைக்கு சொல்லிடுவேன்டா. ஓ சரி, பார்க்கலாம். என் அண்ணன் எவ்வளவு தைரியசாலின்னு. என்ன என்னால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? சொல்ல மாட்டியே. கவலை விடு, இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடுறேன் அவள்கிட்ட. மச்சான், ஆல் தி பெஸ்ட்ரா, சொல்லிடு. சரி, 2 பேரும் ஆஃபீஸை பார்த்துட்டு இங்கே இருந்துக்கோங்க. நான் போய் நிக்கியே பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் ஒன்றா ஃபோன் பண்ணுங்க. எங்களுக்கு என்ன ப்ரோ பெருசா பிரச்சனை வரப்போகுது? நீங்க போய் அவளை பார்த்துக்கோங்க, அதுவே போதும். சரி, பாய். என்னடா, இன்னைக்காச்சும் அண்ணன் சொல்லிடுவானா? சொல்லிட்டா பரவாயில்ல. இன்னும் எத்தனை நாள் தாண்டி இப்படி எழுத்துட்டு இருப்பான் சொல்லு. ஏதோ சொன்னாதான் அவளுக்கும் அவ மனசுல கதையும் சொல்லுவா. எப்படியாச்சும் இன்னைக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா பரவாயில்ல. நடக்கும் தான் நினைக்கிறேன், பாப்போம். அடைச்சே, இவன் மூஞ்சிலே முடிச்சுட்டு போகணும். வந்துட்டான் பாரு காலையிலேயே. இவன் கிட்ட எதுக்கு பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம்? நாம போலாம். நிக்கி பாவம் தனியா இருப்பான். இவெல்லாம் எனக்கு போட்டியா வந்து நின்றுருக்கான். ஆத்தி எதுக்கு இவனுக்கு இவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருக்கா? காலையிலேயே வந்து ஆத்தியை பார்த்துட்டு போயிட்டான். கடுப்பாகுது.